Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 1 hourக்குள்ளே ரொம்ப சீக்கிரமாக நம்ம லஞ்ச் பாக்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபி, அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அதெல்லாம் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி கொஞ்சம் நம்ம பிளான் மட்டும் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் டென்ஷனே இல்லாமல் சூப்பராக நம்ம வந்து 1 hourல சமைச்சு முடிச்சிடலாம். இன்றைக்கி லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபி அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கிள்ளி போட்ட சாம்பார் தான் வச்சுருக்கிறேன். இது வந்து பருப்பு குழம்புன்னு சொல்லுவாங்க. வெஜிடபிள்ஸ் எதுவும் சேர்க்காமல் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா வச்சு பண்ணுறது. அவரைக்காய் பொரியல். ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து மாதுளம்பழம். அப்புறம் லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் கூழ் வத்தல் வடகத்தை வறுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் 3 o'clock ஒரு குட்டி பிரேக் இருக்கும். அதுக்காக பிஸ்கட்ஸு, அப்புறம் டேட்ஸு, கொஞ்சமாக கிஸ்மிஸ்ஸு, அப்புறம் கடலை மிட்டாய் இதெல்லாம் வச்சுருக்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி இட்லி. அப்புறம் இந்த கிள்ளி போட்ட சாம்பாரை இட்லிக்கு நம்ம எடுத்துக்கலாம். சட்னி, தேங்காய் சட்னி அது வைக்கிறதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும். டக்குன்னு நம்ம வச்சிடலாம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவேன்னா, ரைஸும் பருப்பும் நம்ம ஊற வச்சிடணும். ஒரு 1/2 hour நம்ம ஊறிச்சு அப்படின்னா நமக்கு வேலை கடகடன்னு முடியும். சீக்கிரமாக ரைஸ்லாம் வெந்துடும், பருப்பு நல்லா குழஞ்சி வேகும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு உடனே பாத்திரத்தை வந்து தண்ணி வச்சுருக்கிறேன் சாதம் ரெடி பண்ணுறதுக்காக. இன்னொரு பர்னரில் குக்கரை ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பருப்பு தண்ணியோடு சேர்த்துட்டு அது கூட 4-5 பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். ஒரு மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கிடலாம். அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே குக்கரை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு டைம் நல்லாவே மிச்சமாகும். நம்ம எல்லாத்தையும் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே கொதிக்க ஆரம்பிச்சிரும். அப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி நம்ம விசில் போட்டோன்னா டக்குன்னு நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக விசிலும் நமக்கு வந்துடும். டைம் நமக்கு நல்லாவே மிச்சமாகும். இப்போ விசில் போட்டு ஒரு 4 விசில் வரட்டும். இங்கே வந்து தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். எப்போவுமே நான் வந்து உப்பு போட்டு தான் வேக வைப்பேன். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துடலாம். இது இங்கே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து அதுக்கு இடையில் நான் வந்து அவரைக்காவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா கட் பண்ணணும். நமக்கு 4 விசில் வந்துட்டு இது கொஞ்சம் ப்ரெஷர்லாம் அடங்கட்டும். ஃபஸ்ட்டு வந்து அவரைக்காவில் அந்த ஓரங்களில் இருக்க நாரெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மொத்தமாக 4-5 அவரைக்காவை சேர்த்து வச்சு ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் கையோட எல்லாத்துலேயும் மேலே உள்ள போர்ஷனும் கீழே உள்ள போர்ஷனும் கட் பண்ணும்போதே சைடில் உள்ள நாரையும் சேர்த்து நம்ம எடுத்துடலாம். அடுத்து இது மாதிரி 4-5 சேர்த்து வச்சுட்டு நமக்கு பிடிச்சமான சைஸில் கட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே நல்லா குட்டியான சைஸில் கட் பண்ணுவேன். இது வந்து சீக்கிரம் நமக்கு வேகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம கிள்ளி போட்டு சாம்பார் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தேவை. அப்புறம் இந்த அவரைக்காய் பொரிக்கிறதுக்கும் வெங்காயம் தேவை. அந்த ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்பீட் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம பழக நம்மளே தெரியாமல் நமக்கே நல்லா ஒரு ஸ்பீடு வந்துடும். சீக்கிரம் முடிக்கணுங்கிற ஸ்பீடு வந்துடும். இப்போ கட் பண்ணி வச்சாச்சு. பருப்பு வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வேக வச்சு நல்லா ஊற வச்சு வேக வச்சதுனால நமக்கு நல்ல குலைவாகவே நமக்கு கிடைக்கும். இதை வந்து ஒரு மத்து அல்லது கரண்டியை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு நம்ம தண்ணியும் ஊற்றிக்கிடலாம். இந்த சாம்பாருக்கு நல்ல வாசனையாக இருக்கும். பச்சை மிளகா, அப்புறம் வத்தல் காரத்துக்கு சேர்ப்போம். வத்தல் பொடி எதுவுமே சேர்க்கக்கூடாது. வேறு நமக்கு மசாலா பொடி எதுவுமே சேர்க்கக்கூடாது. சூப்பராக இருக்கும். நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற அந்த பருப்பு குழம்பு டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். நமக்கு நெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பொரியலுக்கு தாளித்து விட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா காரத்துக்கு, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை லைட்டாக பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காவை சேர்த்துடலாம். இந்த பொரியலுக்கு வந்து நம்ம அவரைக்காவை தண்ணி ஊற்றி வேக வச்சோம் அப்படின்னா டேஸ்ட் மாறும். நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்ல. இதை மாதிரியே நம்ம அந்த ஆயிலே வதக்கிடலாம். ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். நமக்கு ஈஸியாகவும் வெந்துடும். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். இனி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் அல்லது 2 நிமிஷத்துக்கு ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அல்லது அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ பருப்பு நம்ம கடைஞ்சாச்சு. இப்போ வந்து சாம்பார் தாளிச்சிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு
கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 4 வத்தல் வந்து கிள்ளி சேர்த்துருக்குறேன். சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த சாம்பாருக்கு வத்தல். கொஞ்சமாக கருவேப்பில். லைட்டாக இது வதங்கினா போதும். அப்புறம் வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதையும் இதனுடைய சேர்த்துடலாம். வத்தல் இல்லைன்னா நம்ம வந்து பச்சை மிளகால கூட பண்ணலாம். நல்லா அதுவும் சூப்பராக தான் இருக்கும். இடையில இங்கே நம்ம அவரைக்காவும் மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணணும். ஒரு 80% வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வைக்கணும்னு தேவையில்லை. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு இந்த டைமில் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். இந்த டைமே நமக்கு சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிடணும். திக்காக இருந்துச்சுன்னா நமக்கு ஆற கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கட்டியான மாதிரி ஆயிரும். அதனால தண்ணி அளவு வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இனி ஒரு கொதி வந்ததும் நம்ம மல்லி இலை தூவி இறக்கிட்டோம்னா நமக்கு கிள்ளி போட்ட சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாதமும் நமக்கு நல்லா வெந்துட்டு இதை அப்படியே வடிக்க வச்சிட வேண்டியதுதான். இங்கே பொரியலும் 80% வர ரெடி ஆகிட்டு, இனி வந்து நம்ம தேங்காய் துருவல் மட்டும் சேர்த்துட்டு இறக்க வேண்டியதுதான். தேங்காய் கூட ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் வந்து மிக்சியில் லைட்டாக நம்ம 1-2 குறகுறன்னு அரைச்சும் சேர்க்கலாம். இல்லைன்னா வெறும் தேங்காய் துருவல் மட்டும்னாலும் சேர்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். தண்ணி ஊற்றி வேக வைக்காமல் இந்த மாதிரி ஆயிலே ஃப்ரை பண்ணியிருக்கிறது நல்லா சூப்பரான டேஸ்ட் இருக்கும். தேங்காய் போட்டு வந்து 2 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பொரியலும் நமக்கு ரெடி ஆகிட்டு, இந்த கேப்பில் நம்ம வந்து இந்த பொரியலுக்கு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே தேங்காவையும் நம்ம அப்படியே கட் பண்ணி வச்சிட்டோன்னா தேங்காய் சட்னிக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். டக்குன்னு முடிச்சிடலாம். ஆனால் ஒரு சில தேங்காய் எடுத்துருக்கிறேன். காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, இது கூட கொஞ்சம் பூண்டு கூட ஒரே ஒரு பல் பூண்டு மட்டும் சேர்த்தாலும் ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை சேர்த்துருக்கிறேன். இனி இதை அரைச்சதுக்கப்புறம் தாளிச்சிட வேண்டியதான். அரைக்கும் போதே ஒரு கல் உப்பும் சேர்த்து அரைச்சிருவேன். நல்லா ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு கருவேப்பில் அவ்வளோதான். நல்லா பொரிஞ்சதும் சட்னியில் ஊற்றினோம்னா தேங்காய் சட்னி 2 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிட்டு, இனி வந்து இட்லி மட்டும்தான் நம்ம வேக வைக்கணும். ஸோ நேற்று நைட்டே ஆட்டி வச்சுருந்தேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டில் ஊற்றி ஒரு 7-8 நிமிஷம் வரை இது வேகட்டும். இது வேகிற கேப்பில் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அப்புறம் லஞ்ச் பாக்ஸ்லலாம் ஒவ்வொன்றையும் அப்படியே நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆயிரும். மாதுளம்பழம் இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸுக்கு நான் உரித்து வச்சுட்டேன். இட்லியும் ஆற வச்சுருக்கிறேன். அந்த இட்லி ஆறுனா தான் எடுக்க முடியும் குக்கருங்கனால. அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து வடகத்தை வந்து பொரிச்சிக்கலாம். இதோட சாம்பாரோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதையும் கொஞ்சமாக பொரித்து எடுத்துக்கிட்டேன். இந்த டைமில் நமக்கு வந்து இட்லியும் லைட்டாக ஆறி இருக்கும். அப்புறம் இட்லி தட்டிலேருந்து எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த சாம்பாரோடு சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், டக்குன்னு கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.